ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மொபைல் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், வண்டி இங்கே நிற்குது. நேற்று போனால் அதே எக்ஸலில் தான் போக போகிறோம். எங்கள் அம்மா வந்துட்டு மொபைல் எடுத்து வரதுக்காக போயிருக்கு. இது வந்துச்சு பாருங்கள். சரி, ஓகே கைஸ், நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி பார்க்குறது வீடியோ எடுத்தாலும் எடுப்பேன். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மழை வேறு வந்துடுச்சு. ஸோ மழை வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கோயிலில் சில சாமிகள்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அதை வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஃபுல் வீடியோ நான் எடுக்கலை, ஏன்னா கோவிலில் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி யாரும் என்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு வெளியில் இருந்தவங்க சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம சாமியை காட்டணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இவன் பாருங்கள், அடங்கவே மாட்டான், ஒரு வீடியோ எடுக்க கூட விட மாட்டான். ஸோ நம்ம 2 கோயிலுக்கு போனோம் இன்றைக்கி. 2 கோயில்லையுமே சாமி ஃபோட்டோ நான் உங்களுக்கு கிளியராக தெரிலன்னா நான் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், பாருங்கள். இன்றைக்கி கோயிலில் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே கோயிலுக்கு போக மாட்டேன், இன்றைக்கி ஆனால் கோயிலுக்கு போனேன். ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளும் கோயிலுக்கு போகணும். சாமி நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் சாமி மேலே இருந்து இதே போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கூட கிடையாது, கொஞ்ச நாள் இல்லை, வருஷ கணக்கில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கோயிலுக்கு போனேன், சாமி திருப்தியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே. நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா நான் சாமி ஃபோட்டோவும் இருக்கும், வீடியோவும் இருக்கும், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சோட்டு வேறு அடங்க மாட்டுறாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாங்க. பாருங்களேன், இப்படி தான் மேலே பார்த்து ஊன்றாரு. மேலே ஏறி 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 தான் உட்காந்துக்கணும். உயரமாக தான் உட்காரணுங்கிறான். மூஞ்ச பாருங்க, மிஷின் மேலே உட்காந்துட்ருக்கான். எப்படி உட்காந்துட்ருக்கான் பாருங்கள். கொஞ்ச நேரம் அடங்க மாட்டுறாங்க. இப்படியே தான் சேட்டை, செம்ம சேட்டை பண்ணிட்டு மேலே ஏறணும். மேலே ஏறி இங்கே உட்காரணும். போட பாருங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சோட்டு தோலை தாங்க முடியவில்லை, ஸோ அதனால் வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காளியம்மன் கோயில் தான் பார்த்துட்ருக்கோம். காளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி பூ மிதிப்பாங்கல்ல, அந்த இது 30 அடியா 60 அடியான்னு எனக்கு சரியாக தெரியல. அம்மாவோட ஃப்ரெண்டும் சாமி கும்பிட்டுருக்காங்க. நாங்கள் இதுக்கு மேலே தான் உள்ளே போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததையும் விநாயகர் சாமி தான் கும்பிடணும் எந்த கோயிலுக்கு போனாலும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால் நானும் சொல்கிறேன். இதுதான் நம்ம பிள்ளையாருக்கு அம்மா விளக்கு போடணும், அதனால் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிட்ருக்காங்க. நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், பாருங்கள். இது வந்து கோயிலுக்கு வெளியில், கேட்டுக்கு வெளியில் நம்ம இப்போ பூ மிதிக்கிற இடத்த காமிச்சலாம், அந்த இடம் இது. அப்படியே இது உள்ளே போனோம்னா தான் நம்ம மெயின் சாமி, நம்ம காளியம்மன் சாமி உள்ளே இருக்குது. இப்போ அம்மா விளக்கு போட்டதுக்கப்புறம் இதை சாமி கும்பிட்டு பக்கத்தில் இதே மாதிரி ஒரு இதுதான் வந்து ஐனாரப்பன் சாமி இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போன உடனே முன்னாடி நந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாமி கும்பிட்டு நந்தி சாமி முன்னாடி இருக்குது. இந்த பக்கம் அது ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது, அது மறைச்சிருச்சு. அது உங்களுக்கு நான் அப்புறமா காட்டுறேன். அங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு சைடில் 2 பக்கம் ஒரு பெரிய பெரிய சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. சாமி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ அப்படியே கோயிலை சுற்றிட்டு வந்துட்டு தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த கோயிலில் மேலே எல்லாமே ஃபோட்டோஸு. நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ஆலமரமாக, அது என்ன மரம்னு தெரில, அதுக்கு அடியில் ஒரு சாமி இருக்குது. அந்த சாமிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் நிறைய வளையல், மஞ்சள் கயிறு, இது மாதிரிலாம் நிறைய கட்டியிருக்காங்க. இது அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே பின்னாடி கோயில் பின்னாடி வழியாக போயிட்டு
இங்கே பாருங்கள், அந்த இடத்த அந்த மரத்தை காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய கயிறு, மஞ்சள் கயிறு, வளையல் எல்லாம் மாட்டியிருக்காங்க. இது எதுக்காக அப்படிங்கிறது தெரில. அடுத்தது பார்த்திங்கன்னா சாமியை இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம காளியம்மனை ஏதோ பாருங்கள், நான் சொன்னேன்ல நந்தி சாமி முன்னாடி வரப்போ அதை மறைச்சிருந்தது. இப்போ தான் நான் அதை காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இது பாருங்கள், நம்ம காளியம்மன் சாமி. உள்ளே ஒரு சாமி, வெளியில் ஒரு சிலை வச்சுருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் அதுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நல்லாயிருக்கும். அலங்கார பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவாங்க. நம்ம அந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தோம். அதனால் அதை பார்க்க முடியல. இப்போதைக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு மட்டும் நம்ம சாமி கும்பிட்டு போகிறோம். சாமி பார்க்க நல்லா இருக்கு. இல்லை நான் இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். காளியத்தா எப்படி அழகாக இருக்காங்கன்னு. இது சும்மா நம்ம கோயிலுக்குள்ளே ஒரு சின்ன வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது பத்திரகாளி அம்மன் கோயில். முன்னாடி அந்த சாமி கும்பிட்டு இந்த வர வழியில் பார்த்திங்கன்னா பத்திரகாளி அம்மன் கோயில் இது. சரி, இந்த வழியாக இதையும் இப்போ அலங்கார பூஜை அதை பண்ண போகிறாங்க. அதனால் இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கும் வந்துட்டோம். செம்ம வெயிலுங்க. இந்த டைல்ஸில் வந்து கால் வைக்கவே முடியல, அவ்வளோ சூடு வெயிலுக்கு. பார்த்திங்கன்னா இதையும் வந்து நம்ம ஒரு சுற்றி பிள்ளையார் இருக்கும். பிள்ளையார் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் உள்ளே இருக்கார். நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையார் தான் போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் நம்ம பிள்ளையாரை பார்க்கலாம். இன்னும் நந்தி பாருங்கள், இங்கேயும் நந்திவர்மன் இருக்குது. இப்போ நம்ம பிள்ளையார் சாமி கும்பிடணும். அதனால் இப்போ நம்ம அந்த பக்கம் போகிறோம். இங்கேயும் அந்த கோயில் முன்னாடி 2 சிலை செஞ்சு வச்சுருக்காங்க, சாமி சிலை. அதுவும் பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா இருந்தது. இப்போ நம்ம பிள்ளையாரை கும்பிட்றதுக்காக போகிறோம். விளக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வச்சுக்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் ஒரு சாமி இருக்குது. விளக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வச்சுக்கலாம். பிள்ளையார் சாமி. அந்த பிள்ளையார் சாமியோட இந்த பிள்ளையார் கொஞ்சம் பெருசாக இருக்கார். இப்போ பிள்ளையார் கும்பிட்டு பிள்ளையாரையும் ஒரு சுற்றிட்டு மறுபடியும் நம்ம அங்கே முன்னாடி மெயின் சாமிக்கு போகிறோம். செம்பருத்தி தான் அதிகமாக வச்சுருக்காங்க. செம்பருத்தி அருகம்புல் தான் அங்கே அதிகமாக வச்சுருக்காங்க. அரளிப்பூவும் வச்சுருக்காங்க. பிள்ளையாருக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த அருகம்புல் வைப்பாங்க. அடுத்தது நம்ம முன்னாடி வந்தோன்னு பார்த்திங்கன்னா உள்ளே சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே அந்த சாமியை பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம வெளியில் தான் பார்க்க முடியும். ஏன்னா உள்ளே வந்து அலங்காரம் பண்ணுறதுனால உள்ளே சாமியை மறைச்சிட்டாங்க. அந்த சாமியை தெளிவாக வந்து ஃபோட்டோ சைடில் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இருக்கிற சாமி பத்திரகாளி அம்மனை பாருங்கள். அலங்காரம் பண்ணியாச்சு. சாமி இப்படி தான் உள்ளே இருக்குது. நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபோட்டோ கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிலன்னா நான் சைடில் அனுப்புகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்து